அதிகாரம் உபாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் அருமையான கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வேத வசனத்தை இன்றைக்கி நான் தியானிக்க விரும்புகிறேன். இந்த உபவாச ஜபத்தில் 22வது நாள், 40 நாள் ஜபத்தில் இன்றைக்கி 22வது நாள். குறிப்பாக சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் ஜபித்து கொண்டு இருக்கிறோம், திறவுகோல் ஜபம். இப்போ காலையில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நான் உங்களோடு சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்க விரும்புகிறேன். 2 காரியம்தான். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன். அப்போ 2 காரியத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்ய போகிறார். முதலாவது நன்மை செய்வார், அடுத்தால பெருக பண்ணுவார். அநேக நன்மைகள் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு சாட்சி இருந்துச்சு. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புதிதாக தொழில் தொடங்குவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப நாள் உட்கார்ந்து ஜபித்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜபித்து கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் அவரோடு இடைப்பட்டார். எப்படி இடைப்பட்டார் அப்படின்னா, ஒரு ஹைவேஸில் நீங்கள் வெளியூர் போகும்போது பார்த்துருப்பீங்களே ஹோட்டல், அந்த மாதிரி ஒரு ஹோட்டல், ஒரு சின்ன உணவகம் திறப்பதற்கு அவரோடு பேசினபடினால் அந்த உணவகத்தை அவர் திறந்து அந்த உணவகம்லாம் திறந்து அதை ரன் பண்ண ஆரம்பித்தார். அப்போ பார்த்திங்கன்னா, அவர் எதிர்பார்த்த அளவு என்ன வரல, ஜனங்கள் வரலை. எதிர்பார்த்த அளவுக்கு ஜனங்கள் வரலை. அந்த பிரயாணத்தில் போகக்கூடிய பிரயாணிகள் வரல. ரொம்ப கஷ்டமாயிற்று அவருக்கு. 3 மாதமாக ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு வராரு. பால் என்ன பண்ணுது, சாயங்காலம் டீயே ஆகலை. அதே மாதிரி உணவுகள் எதுவுமே அவருக்கு என்ன பண்ணலை, வியாபாரம் வரலை. இவருக்கு என்னன்னே தெரியலை, என்ன நடக்குது இங்கே. நம்ம ஆண்டவர் சொல்லி தானே ஆரம்பித்தோம், ஒன்றும் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல நாள் குழம்பி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் முடிவு எடுக்கிறாரு, சரி நம்ம 2 நாளில் என்ன பண்ணிடலாம், இந்த வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. ஒரு பெருக்கம் இல்லையே, ஒரு நன்மை இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு தெரியல என்ன காரணத்தினால இந்த வியாபாரம் நமக்கு நடக்க மாட்டேங்குது. எந்த வாகனமே அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது. எந்த வாகனமும் என்ன பண்ண மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது. இப்படி பல விதத்தில் குழம்பி போய் இருக்கிறாரு. அப்போது குழம்பி போயிருந்த நேரத்தில் அப்படியே ஜோம் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து என்ன பண்ணிடலாம், நிப்பாட்டிடலான்னு சொல்லிவிட்டு மொதல் நாள் சரி நாளையோடு நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திங்கட்கிழமை வியாபாரம் நடக்குது. திங்கட்கிழமை வழக்கம் போல் ஒன்றும் வியாபாரம் இல்லை. செவ்வாய்க்கிழமை பார்த்தா திடீர்னு வியாபாரம் ரொம்ப பெருக ஆரம்பிக்குது. வர்ற வாகனமெல்லாம் முன்னாடி நிற்கிது. இவருக்கு என்னன்னே புரியல, என்ன நடக்குது. ஆண்டவர் கர்த்தர் ஜபத்தை கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை அவருக்கு நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல மக்கள் வர்றாங்க. அவருக்கு மறுபடியும் ஒரு ஆசை, சரி இன்னும் ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு அவருக்கு புரியலை. அப்போ பார்த்திங்கன்னா, அந்த கடைக்கு முன்னாடி இருந்த மயில் கல் இருக்கு இல்லையா, மயில் கல், இந்த மயிலுக்கு இருக்கும் மைல் ஸ்டோன், அதில் பக்கத்து பட்டணத்து பேரை போட்டு அது எத்தனை கிலோமீட்ரு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, ஆமாம் அழிச்சு வச்சுருவாங்க. இந்த இது எழுதி வச்சுருப்பாங்க, அந்த எழுதி வச்சுருப்பாங்க இத்தனை கிலோமீட்டர். இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து ஈரோடு அப்படின்னா ஈரோடு எத்தனை கிலோமீட்டர் அதை எழுதி வச்சுருப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கிலோமீட்ரு பக்கத்தில் இருக்கிற பட்டணம் 190 கிலோமீட்ரு. எத்தனை கிலோமீட்ரு, ஆமாம் 190 கிலோமீட்ரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாகனத்தில் வர்றவங்களாம் இன்னும் 190 கிலோமீட்டர் போகணுமேன்னு சொல்லி என்ன பண்ணுறது, வேகமாகவே போடுறது. 190 கிலோமீட்டருக்கு ஒரு வாகனத்தில் போகிறது குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும் இல்லையா. அதனால் யாருமே என்ன பண்ணுறதில்ல, நம்ம சீக்கிரத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணலாங்க, அந்த 190 கிலோமீட்டருங்கிறத பார்த்து என்ன பண்ணுறது, நிற்காமலே போயிடுறது, வேகமாகவே போயிடுறது. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் நைட்டு, செவ்வாய்க்கிழமை வியாபாரம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு திங்கக்கிழமை சில வாலிபர்கள் அந்த வழியாக போயிட்டே இருந்திருக்காங்க.
வாகனம் பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்குது. இப்போ அந்த பையங்களுக்கு என்ன பண்ணல, டைம் பாஸ் பண்ண வேண்டியது தெரியலை. அவங்க அந்த வாகனம் பிரேக் டவுன் ஆனதுனால அதை மீட்டெடுப்பதற்கான வாகனம் வர்றதுக்கு லேட்டாச்சு. அதனால் அங்கே நாங்கள் உட்காந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு நல்ல தம்பி என்ன பண்ணிட்டார் தெரியுமா, 190 இந்த ஒரு ஜீரோவை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோவை அழிச்சு விட்டுட்டார். இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஆகிட்டு? 19 கிலோமீட்டர் ஆகிட்டு. அப்போ 19 கிலோமீட்டர் ஆனவுடனே அங்கேருந்து வாகனம் புதுதாக வர்றவங்களுக்கு, வாகனம் ஓட்டிகிட்டு வர்றவங்களுக்கு, எப்பா நீ 19 கிலோமீட்டர் தானே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ற வாகனங்கள் எல்லாம் அப்படியே நின்று போச்சான் அப்படி சொல்லி அந்த செய்தியில் எழுதிருச்சு. இப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து ஜீரோவை அழித்தாலும் ஆசீர்வாதம் தான், ஜீரோவை போட்டாலும் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி அந்த அதில் எழுதியிருந்தாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மை செய்வார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற மாதத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பதா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பதாக. ஒரு 3 பெருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் நீடித்த நாட்களையும் பெருக பண்ணோம். இப்போ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெருக்கத்தில் உள்ள முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, வேணுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் தருவார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நான் இன்றைக்கி காலையில் தான் ஜெபம் பண்ணேன். இந்த காலை ஜெபத்தில் வர்றவங்களுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அப்போ வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே நம்முடைய கிருபையினால் திருத்து. அப்போ அதிகாலை ஜெபம், காலை ஜெபம், அது காலையில் நம்ம ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த நாளில் முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களுக்கு நல்ல நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை பெருக பண்ணுவார். அடுத்தபடியாக இன்னொரு பெருக்கத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்க. கவனிங்க, சோர்ந்து போகிறவர்களுக்கு என்று ஒரு பலன். நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய சரீரம் சோர்ந்து போகலாம், சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய மனசு சோர்ந்து போகலாம். ஆனால் 2 சோர்வும் டேஞ்சர் தான். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். 2 சோர்வும், மனதில் சோர்ந்துட்டாலும் நம்ம அடுத்த முயற்சி எடுப்பதற்கு நமக்கு ஒரு மனதில் ஒரு தைரியம் இருக்காது, ஒரு நம்ம எடுக்க மாட்டோம். இன்னொன்று, சரீரம் சோர்ந்து போச்சு, ரொம்ப டயர்டாகிட்டுனா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோணும். இந்த இடத்துல கோட்டிருக்கு சோர்ந்து போகிறவனுக்கு. யாருக்கு? சோர்ந்து போகிறவனுக்கு. அப்போ இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது. இதுதான் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருக்கு அவர் பலன் கொடுப்பார், பலனை பெருக பண்ணுவார் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தனிமையில் காத்திருந்தாலும் சரி, ஆலயத்தில் காத்திருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் காத்திருந்து, ஏதோ ஒரு கூடுகையில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு பலன் உண்டு, பலனும் உண்டு. அல்லேலூயா. பலனும் உண்டு, பலனும் உண்டு. அப்போது இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. அடிக்கடி நான் சோர்ந்து போயிருந்தேன், அடிக்கடி என் வாழ்க்கையில் ஒரு சோர்வு வர்றதுனால நான் சில காரியங்களில் தீவிரமாக நான் செயல்பட முடியலை, சில காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எப்போமெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ அப்போமெல்லாம் கர்த்தர் வந்து உங்களுக்கு பலன் தருவார். ஆமாம், தீர்க்கதரிசி போய் என்ன பண்ணார்? சூரச் செடியில் சோர்ந்து போய் படுத்துருந்தார். அதுக்கு முந்தின நாள் தான் பெரிய அற்புதத்தை செஞ்சுருப்பார். அப்படியே வானத்திலேருந்து அக்கினியை இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகளை நிர்மூலமாக்கி பயங்கரமாக அற்புதத்தை செஞ்சுட்டு மறுநாளே சோர்வு வந்துட்டு. ஹல்லேலூயா. கொஞ்சமாவது எஃபெக்ட் இருக்கணும். ஆரம்ப காலத்தில் சில விசேஷ கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த ஜெபத்தில் போய் உட்கார்ந்துட்டு
நல்ல பிரசங்கத்தெல்லாம் கேட்டு வந்தோம்னா ஒரு 4 நாள் 5 நாளாவது பயங்கர எஃபெக்டாக இருக்கும். அப்போ இந்த 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனோன்னா மறுபடியும் பூஸ்ட் ஆகிடும். இதுதான் சபையில் அந்த வார்த்தைகள். இவர் பெரிய அற்புதத்தை செஞ்சவரே மறுநாள் என்ன பண்ணுறாரு? சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறார். ஆனால் அவருக்கு தான் கர்த்தர் தூதர்களை அனுப்பி தட்டி எழுப்பின உடனே சாப்பாடு. நல்ல தூக்கத்தில் எந்திரிச்ச உடனே பக்கத்திலே தாய் தான் அப்படி இருப்பாங்க. ஒரு தாய் தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க. ஆமாம், எங்கள் பாட்டி அப்படி தான். எங்களுக்கு பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க. சில நேரம் நம்ம டயர்டில் படுத்துட்டோம் அப்படின்னா எழுப்பும்போதே பக்கத்தில் சாப்பாடை கொண்டு வந்துட்டு எழுப்பாங்க. அதை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் வந்துடும். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு தாயின்னு மேலே அன்பு கொடுக்குறவர் நம்முடைய தேவன். அப்போ நீங்கள் எப்போமெல்லாம் சோர்ந்து பாருங்க, ஃபிசிக்கலாக அவனுக்கு ஒரு பெலனையும் அவனை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெலனை கர்த்தர் கொடுப்பார். அடுத்தபடியாக எபிரேயர் 6:14 நீங்கள் வாசிங்க. எபிரேயர் 6:14 வாசித்து நம்ம செபி. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லாதபடி, சில பெருக்கத்தை நீங்கள் பார்க்கக்கூடாதபடி, ஒரு பெருக்கத்தின் நன்மை உங்களுக்கு வராதபடி இருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவார். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம தியானித்தபடி ஆயுசு நாட்கள், உங்கள் பெலன் எல்லாவற்றையும் அவர் பெருக பண்ண முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெருக பண்ணுவார். பணங்களை பெருக பண்ணுவார், நன்மைகளை பெருக பண்ணுவார், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதை பெருக பண்ணுவார். எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெருக்கம் உங்களுக்கு வேணும். நல்லா நீங்கள் பாடுறீங்களா கூட, நல்லா பாடணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஜபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும். அதனால் சோர்ந்து போகாமல் ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு உவமையை புதிய ஏற்பாட்டில் வச்சுருக்கார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதிட்ட ஒரு ஏழை விதவை போய் தன்னுடைய காரியத்துக்காக என்ன பண்ணுறான், போய் கேட்டுக்கிட்டே இருக்கா. அவன் மனுஷனுக்கும் பயப்படாதவன், தேவனுக்கும் பயப்படாதவன். ஆனால் இவ போய் அடிக்கடி சோர்ந்து போகாமல் தொந்தரவு செய்கிறதுனால அவன் மனசுக்குள்ளே நினைக்கான், இவ நானே மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், ஆனால் இவ என்னை வந்து தொந்தரவு பண்ணுறதுனால நான் இவளுக்கு நீதி செய்யணும்னு சொல்லி அவன் என்ன வருது. நான் சொல்கிறேன், நீங்களும் அப்படி தான் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கணும். சில காரியங்கள் சில தடைகளோடு இருக்கும். ஆனால் இது நம்மளுக்கு இது நடக்காதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிறைவாக எசேக்கியேல் 36:37 வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதையெல்லாம் அனுக்கிரகம், கவனிங்க, இதை அனுக்கிரகம் பண்ணணும். ஒரு பெருக்கத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமா, விண்ணப்பம் பண்ண வேண்டும். அடுத்தல வாசிங்க. மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். நிறைவாக கர்த்தர் வந்து நம்முடைய சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை, மந்தை பெருகுகிறது போல. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆலயத்தில் ஜன திரளினால் மந்தை பெருகுகிறது போல் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார். வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. வெகு சீக்கிரத்தில் நம்ம மேல் பகுதியில் நிறைஞ்சி கீழ்ப்பகுதியில் நிறைஞ்சி, நம்முடைய ஐடியாவே என்ன, மேலே ஃபுல்லாகிட்டுனா கீழே மக்கள் அதை லைவில் பார்க்கணும், எல்லா ஜனங்களும் திரளாக வரணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் கர்த்தர் திரளாக கொண்டு வந்து அவங்க பரிசுத்த பர்வதமாகிய ஜப வீட்டில் அவங்க மகிழ்ந்திருக்கணும். கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். வருகிற நாட்களில் பாருங்கள், இந்த ஆலயத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுக்கு நீங்கள் தான் விண்ணப்பம் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பெருக்கம் வரணும் அப்படின்னா, மந்தை பெருகுகிறது போல் இந்த ஆலயத்தில் மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திற்கும் அனுக்கிரகம் பண்ணுவார்.
எந்த காரியத்துக்கு ஜெபிச்சாலும் கர்த்தர் ஒரு அனுக்கிரகத்தை கொடுப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். உங்கள் வாழ்க்கையில் சில பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். சில பெருக்கம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. சில காரியங்களை எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறார். சில பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பொருளாதாரத்தின் காரியத்தை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் வேலையில் ஒரு 1000 மடங்கு பெருக்கும். உங்களுடைய தொழிலிலே ஒரு 1000 மடங்கு பெருக்கும். உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களிலே 1000 மடங்கு ஒரு பெருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து சில பெருக்கத்தை கொடுக்க போகிறார். இயேசுவின் மந்தை இந்த ஆலயத்தில் மனிதர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஒரு 1000 மடங்கு பெருக்கத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் கொடுக்க தான் போகிறார். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறேன். சில பெருக்கத்தின் நன்மைகளை அவருடைய சிரசில், நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த ஆலயத்திலிருந்து சில பெருக்கத்தின் நன்மைகளை அவருடைய சிரசில், அவருடைய கரங்களில் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சீக்கிரத்தில் பெருக்கத்தை காண்பார்களாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பினைக்கமும் இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.